Hello guys, welcome to testbots-tamil test automation tutorial channel. நமக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெப் சர்வீஸ் டெஸ்ட் ஆட்டோமேஷன் வித் ஜாவா, குக்கும்பர் அண்ட் ரெஸ்ட் அஷ்யூர். அவங்க நம்ம கண்டென்ட்டில் போகலாம். ஓகே, ஸோ இந்த கிட்ஹப்பில் நான் ஏற்கனவே சாம்பிள் ரெப்போ க்ரியேட் பண்ணி குக்கும்பருங்கிற பிரான்ச்சில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதையே க்ளோன் பண்ணி நீங்கள் இதிலேருந்தே நியூ டெஸ்ட்கஸ் ஆட் பண்ணுறது பெஸ்ட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு மேவன் எம்டி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்னென்ன லைப்ரரிஸ் வேணுமோ அதை நீங்கள் ஃபார்ம்லேருந்து காப்பி பண்ணி போட்டும் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் எம்டி ப்ராஜெக்ட் இன் மேவன் சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமாண்ட் கொடுப்பாங்க. இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. பட் லைப்ரரிஸை பற்றி நம்ம குயிக்காக பார்த்துக்கலாம், என்னென்ன லைப்ரரிஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இது ஜாவா வித் குக்கும்பருங்கிறனால குக்கும்பர் லைப்ரரிஸை நான் டிபெண்டன்சியை நான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயும் குக்கும்பர் டெஸ்ட் என்ஜின் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே இன்ட்ரோட வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அப்புறம் பிகோ கண்டெய்னர் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இது வரைக்கும் நான் பிகோ கண்டெய்னர் யூஸ் பண்ணலை கோடில். வேணும்னா யூஸ் பண்ணலாம். இதை பற்றி என்னங்கிறத டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்லித்தரேன். அப்புறம் மேவன் குக்கும்பர் ரிப்போர்ட்டிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அதை யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு நல்ல சூப்பரான குக்கும்பர் ரிப்போர்ட் ரெடி பண்ணலாம். அப்புறம் இது ரொம்ப முக்கியமானது, ரெஸ்ட் அஷ்யூர் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி இந்த ரெஸ்ட் அஷ்யூரை யூஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்கஸ் எழுத போகிறோம். ரெஸ்ட் பேஸ் ஏபிஐ டெஸ்கஸ்லாம் எழுத போகிறோம். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லைப்ரரி வேணும். இந்த ஸ்கீமா ரெஸ்ட் அஷ்யூர் ஸ்கீமா வேலிடேட்டரை யூஸ் பண்ணி தான் வர ரெஸ்பான்ஸில் இருக்க ஸ்கீமா கரெக்டான ஸ்கீமாவா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த லைப்ரரி வேணும். அதை தவிர ப்ளக்இன் பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ளக்இன் வேணும். ஸோ அதனால் இந்த ப்ளக்இன் யூஸ் பண்ணுறேன். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் இந்த pom.xmlலேருந்து காப்பி பண்ணி அப்படியே யூஸ் பண்ணுறது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட் க்ளோன் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அதனால் உங்களுக்கு எதுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்படி பார்த்தீங்கன்னா மேவன் இந்த ப்ராஜெக்ட் நான் இது வரைக்கும் நான் எதில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், எதில் டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா மேவன் 3.8. உங்கள்கிட்ட என்ன மேவன் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஓப்பன் ஜேடிக்கு 18 யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 17 கூட போய்க்கலாம். நான் பாமில் பார்த்துருப்பீங்க 1.7 நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜாவா சோர்ஸ் வெர்ஷன் 1.7 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 17 நான் யூஸ் பண்ணி கூட பண்ண முடியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பின்னாடி போகலாம். பட் ரொம்ப பின்னாடி போயிடறாங்க. ஸோ லைப்ரரியில் உள்ள கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிச்சிடும் லைப்ரரிஸில் இருக்கிற லைப்ரரிஸ் கூட. ஸோ உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இதை மேட்ச் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிள் ஜாவா ரெப்போ தான். அதை நம்ம சிம்பிள் எம்டி ஜாவா பண்ணனால அதை ஆட்டோமேட்டிக்காக சோர்ஸ் க்ரியேட் பண்ணி மெயின் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கு. நம்ம மெயினில் நம்ம எதுவுமே பண்ணலை இப்போ இது வரைக்கும். ஸோ அதனால் அந்த மெயினை க்ளோஸ் பண்ணல. மெயினில் எதுவுமே இல்லை. இது ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன். அதுவும் நான் பண்ணதில்லை, மேவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணக்கூட தான் அது. அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டெஸ்ட்டில் தான் பெரும்பாலும் எல்லாமே பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட்டுங்கிற பேக்கேஜுக்குள்ளே தான் நம்ம சொல்ல போகிறோம், இப்போ எல்லாம் போட போகிறோம். ஸோ டெக்னிக்கலாக கரெக்டாக சொல்லணுன்னா இந்த சோர்ஸ் டெஸ்ட்டுக்குள்ளே தான் நம்மளோட எல்லா விஷயமே இருக்க போகுது. அதுலேயும் இந்த ரிசோர்ஸஸ் டேப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா குக்கும்பர் ஃபீச்சர்ஸ் ஃபைல்ஸ் எழுதி போட போகிறோம். அந்த ஃபீச்சர்ஸ் ஃபைலெல்லாம் ரிசோர்ஸஸில் தான் இருக்கும். அதோட கரஸ்பாண்டிங் டெஸ்ட் டெஃபினிஷன்லாம் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். test.pots-ங்கிற பேக்கேஜுக்குள்ளே இருக்குது. அது எதுக்குள்ளே இருக்குன்னா டெஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஜாவா ஃபோல்டருக்குள்ளார நம்ம பேக்கேஜ் வருது. ஸோ நம்ம இங்கே ஃபீச்சர் ஃபைலில் எழுதி டெஸ்ட் கேஸ் இந்த மாதிரி ஃபீச்சர் ஃபைலில் டெஸ்ட் கேஸ் எழுதி அதோட செல்ஃப் டெஃபினேஷனை இதில் போட போகிறோம். அப்புறம் நம்மளோட ரன்னர் இங்கே இருக்குது. ரன்னர்னால் என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் நம்ம டெஸ்ட் கேஸுக்கு நிறைய என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த என்வரான்மெண்ட்டுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் தான் இது. நான் ஏற்கனவே போஸ்ட்மேனில் சொன்ன மாதிரி என்வரான்மெண்ட்னால் ஒவ்வொரு உங்களுக்கு என்வரான்மெண்ட் இருக்கும், QA ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும். அந்த என்வரான்மெண்ட்டை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ QA உங்களோட என்வரான்மெண்ட் QA இருந்தால் அதோட URL சேஞ்ச் ஆகுங்கிறனால அதுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். இது நம்ம சாம்பிள் அப்ளிகேஷனுங்கிறனால நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் ஒரே ஒரு வேல்யூ தான் போட்டு வச்சுருக்கோம். உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சுவல் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். கிளைண்ட் ஐடி, சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்காக இதை வச்சுருக்கேன். இது எல்லாமே சிம்பிள் வாக் த்ரூ கொடுக்கறதுக்காக தான் வரேன். வேறு முக்கியமாக என்ன சொல்லித்தரணும் அப்படின்னா, ஓகே, ஸ்கீமா அண்ட் பேலோட்ஸ். நம்மளோட சாம்பிள் அப்ளிகேஷன் நிறைய ஏபிஐ இருக்குது. அந்த ஏபிஐக்கெலாம் பேலோடு நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த போட்டுக்கெல்லாம் பேலோடு அனுப்பணும்.
அதெல்லாம் வந்து பேலோடுங்கிற ஒரு ஃபோல்டரில் ரிசோர்ஸஸ்க்கு அது கீழே போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம ஸ்கீமா வேலிடேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்கீமாங்கிறதே ஒரு வகையான ஜேசன் தான், அதெல்லாம் ஸ்கீமாவில் போட்டு வச்சுருக்கேன். இப்படி தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அங்கே எங்கே வேணுமோ அங்கே சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். பட் பெரும்பாலும் உங்களோட ஸ்டெப் டெஃபினேஷனை ஜாவா ஃபோல்டருக்குள்ளே போடுங்க. அதுவும் டெஸ்ட்டுக்குள்ளே ஜாவாவில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளூ பைண்டிங் ஆகிக்கும். இப்போ ரொம்ப குயிக்காக குக்கும்பரோட பேசிக்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். குக்கும்பர் அப்படின்னு சொல்லும்போது பிடிடி தான் சொல்லுவாங்க. அது வந்து பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட்டுக்குரிய ஒரு டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கும் சொல்லலாம். அதுதான் வந்து பெஸ்ட்டு டெஃபினேஷனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே வந்து கிவன் வென் தென்னுங்கிற கர்கின் லாங்குவேஜில் இருக்க சின்டாக்ஸஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதுவோம். நம்ம எதுக்காக இந்த மாதிரி டெஸ்ட் கேஸ் எழுதுகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை நல்லா இங்கிலீஷில் நல்ல வெர்பல் யூஸ் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சாம்பிளை நம்ம எடுத்துக்கோமே, நம்ம கெட் யூஸரை கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, கெட் யூஸரில் நம்ம கிவன், அதாவது ப்ரீ ரெக்வசைட் கிவன்னா ஏற்கனவே வந்து அந்த யூஸர் இருப்பாங்கங்கிறத இங்கே வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இதே உங்களோட ப்ரீ கண்டிஷன் வேறு மாதிரிலாம் இருக்கணும். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து எங்கேயாவது டேட்டாவை காப்பி பண்ணி போட்டு வச்சுருந்துருக்கலாம், இல்லைனா ஒரு க்ளோனிங் கூட பண்ணி வச்சுருக்கலாம், இல்லை டேட்டா பேஸில் வந்து கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் அந்த ப்ரீ ரெக்வசட்டில். ஸோ அதெல்லாம் தான் பெரும்பாலும் கிவன். சம்திங் இஸ் ஆல்ரெடி தேர், சம்திங் எக்ஸிஸ்ட், அந்த மாதிரி தான் சொல்லுவோம். அதனால் அந்த கிவனில் வந்து அந்த மாதிரி விஷயத்தை செய்ய போகிறோம். வென்னுங்கிறது பெரும்பாலும் ஆக்ஷனாக தான் இருக்கும், ஆக்ஷன் ஆர் ஈவெண்ட்டாக இருக்கும். அது உங்களோட அப்ளிகேஷன் இன்ட்ராக்ஷனாக தான் பெரும்பாலும் இருக்கும். இங்கே நம்ம வந்து ரெஸ்ட் பேஸ் அப்ளிகேஷனுங்கிறனால வி ஆர் கோயிங் டு மேக் அ கால். யூஸ்வலி அந்த வென்னை யூஸ் பண்ணி தான் வி ஆர் கோயிங் டு மேக் அ கால். தென்னுங்கிறது ஆஃப்டர் த ஃபேக்ட், அதாவது அந்த ஈவெண்ட்னால என்ன நமக்கு ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, ஒரு வேலை நீங்கள் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகினிங் ஆனீங்களா இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ணுற பிளேஸ் தான் தென்னு. அதே மாதிரி ஏபிஐ வேர்ல்டாக வரும்போது நீங்கள் ஒரு ஏபிஐ கால் மேக் பண்ணுறீங்க, கெட் யூஸர் கால் மேக் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சா, அந்த ரெஸ்பான்ஸு 200 இருக்கா, ரெஸ்பான்ஸ் ஒரு சக்ஸஸ் ஆகிடுச்சா, அந்த சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் கோடில் இருக்கிற ரெஸ்பான்ஸஸ் கரெக்டாக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தென் ஸ்டேட்மெண்ட்டில் தான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லை, இன்னும் 2 சின்டாக்ஸஸ் இருக்குது, அண்டு பட் எல்லாம் இருக்குது. நம்ம இப்போதைக்கு அதை பார்க்கல. பட் பெரும்பாலும் கிவன் வென் தென்னே போதுமானது தான் உங்களுக்கு. ஓகே ஓகே ஸோ ஃபீச்சர் ஃபைலை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத ஒரு லாஜிக்கலாக செப்பரேஷன் பண்ணி போட்டுக்கிறது தான் ஃபீச்சர் ஃபைலு. ஃபீச்சர் ஃபைல் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் குக்கும்பர். இப்போ வந்து நான் வந்து சிம்பிள் அப்ளிகேஷன் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 2 ஐடியா இருக்குது, பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸ் எழுதுறது, நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ் எழுதுறது. ஸோ பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸ்லாம் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் ஃபைலில் போட்டிருக்கேன், நெகட்டிவ்லாம் நெகட்டிவ்னு சொல்லி ஃபீச்சர் ஃபைலில் போட்டிருக்கேன். நீங்கள் ஒருவேளை ரொம்ப பெரிய சிஸ்டத்தை ஆட்டோமேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு மோர் தென் 1 மைக்ரோ சர்வீசஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் மோர் தென் 1 டெஸ்ட் பிளான் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதை இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு எது வந்து மேக் சென்ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த சாம்பிளுக்காக நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரித்து வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஃபீச்சர்னால் ஃபீச்சரோட அப்ஜெக்டிவ் என்னங்கிறத சிம்பிளாக நீங்கள் சொல்லிடணும். இந்த ஃபீச்சருக்கு ஒரு நேம் கொடுத்துடணும், அதோட டிஸ்கிரிப்ஷனை சொல்லிடணும். அதே மாதிரி இங்கே இருக்கிறதெல்லாம் டெஸ்ட் சினாரியோஸ்ன்னு சொல்லுவோம். டெஸ்ட் சினாரியோக்கு ஒரு நேம், அதோட டிஸ்கிரிப்ஷன், அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத சொல்லிடணும். இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக்கும்பரில் வந்து சினாரியோ அவுட்லைன் 2 விஷயம் இருக்குது. சினாரியோனா டேரெக்டாக அந்த சினாரியோவை ரன் பண்ணும். சினாரியோ அவுட்லைன்னா நீங்கள் டேட்டா பேராமீட்டரைஸ் பண்ணி பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுறீங்க, அந்த டெஸ்ட் கேஸையே வந்து மல்டிபிள் டேட்டா யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். டேட்டா பேராமீட்டரைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை தான் சினாரியோ அவுட்லைன் சொல்லுது. இங்கேயே நான் ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 யூசர் ஐடியை யூஸ் பண்ணி பார்க்குறது, அதாவது 2ன்னா அட்டரேத்தில் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ் வந்து என்ன பண்ணணும், குக்கும்பர் என்ன பண்ணணும், அந்த டெஸ்ட் கேஸை எழுதி டெஸ்ட் கேஸை ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த யூசர் ஐடியை யூஸ் பண்ணி ஒரு தடவை ரன் பண்ணும், அதுக்கப்புறம் இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு தடவை ரன் பண்ணும். டெக்னிக்கலாக சொல்லப்போனால் அது 2 டெஸ்ட் கேஸு நம்ம ஒரே சினாரியோவில் 2 டேட்டாவை யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறோம். அதனால தான் சினாரியோ அவுட்லைன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம வந்து எவ்வளோக்குள்ள டெஸ்ட் கேஸை வந்து ஜென்ரலைஸ்டாக புரிகிற மாதிரி எழுதுகிறோமோ அப்போ நம்ம நிறையா டெஸ்ட் கேஸஸ் ரொம்ப சிம்பிள் எஃபர்ட்ஸ்லாலே பண்ண முடியும். கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே நிறைய டெஸ்ட் கேஸ் பண்ணுற மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். இப்போ இந்த டெஸ்ட் கேஸே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் ஓனர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, இதை தான் இந்த டெஸ்ட் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அவரால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த டெஸ்டிங் தான் அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ யூசர் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்குங்கிறது தான் அவங்க கிவனு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, கெட் யூசர் ஏபிஐ கால்டு வித் யூசர் ஐடி. இந்த ஐடி வந்து இங்கேருந்து பேராமீட்டர்ஸ் ஒயரிங் ஆட்டோமேட்டிக்காக குக்கும்பர் பார்த்துக்கிட்டு அதை ஏபிஐயை கால் பண்ணும். இப்போ நம்ம போஸ்ட்மேனில் பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து நான் அடிக்கடி வந்து போஸ்ட்மேனை யூஸ் பண்ணுவேன். அது எதுக்காகனா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். இதை யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். இது வந்து மேனுவல் டெஸ்டிங்காக.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூசர் ஐடி 2 கால் பண்ணுறோம் இல்லையா, அது இங்கேருந்து இந்த நம்பர் எடுத்துக்கும். இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா தென் கெட் யூசர் ஷுட் ரெஸ்பாண்ட் வித் ரெஸ்பான்ஸ் கோட் எக்ஸ்பெக்டட் கோட். அதாவது இந்த 200ல் இருக்கணும்னு நான் சொல்கிறேன், டிஃபைன் பண்ணுறேன். அப்புறம் இந்த கெட் யூசர் சர்டைன் ஸ்கீமா வந்து ஃபாலோ பண்ணுங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அதுதான் இந்த லைன் நம்பர் 30ங்கிறது. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ்க்குள்ளார வந்திருக்கிற வேல்யூ வந்து கரெக்டான வேல்யூவான்னு பார்க்குறேன். ஸோ நான் ஏற்கனவே போஸ்ட்மேன் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெறும்னு ரெஸ்பான்ஸ் கோடை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது, ஸ்கீமாவை வேலிடேட் பண்ணணும். ஸ்கீமா வேலிடேட் அப்புறம் ஃபர்தராக போயிட்டு வேல்யூவும் நம்ம ஆக்சுவலாக வேலிடேட் பண்ணணும். அதுதான் வந்து ப்ராப்பர் டெஸ்டிங். அதுதான் வந்து கான்க்ரீட் டெஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். சரி, இப்போ வந்து நம்ம பேசிக் சின்டாக்சஸ் ஆஃப் குக்கும்பர் பார்த்தோம், அவ்வளோதான் பார்த்துருக்கோம். இப்போ என்னன்னா ஜாவா வித் குக்கும்பர் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி எழுதிடுவீங்க. டெஸ்ட் கேஸ் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோடை பைண்ட் பண்ணணும். மீனிங் என்னென்னா, இதுக்கு கரஸ்பாண்டிங் ஸ்டெப் டெஃபினேஷன் இருக்கணும். ஸ்டெப் டெஃபினேஷன்னா இங்கே இருக்குது, ரெஸ்ட் ரெக்வஸ்ட் ஸ்டெப். இந்த பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் சேர்த்து ஒரே ஸ்டெப் டெஃபினேஷன் தான் வச்சுருக்கேன். உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ நம்ம வந்து சாம்பிள் அந்த போஸ்ட்மேனில் பண்ண மாதிரி நிறைய டெஸ்ட் கேஸ் நான் பிளான் போட்டிருக்கேன். கெட் யூசர், கிரியேட் யூசருக்கெல்லாம் அது சாம்பிள் டெஸ்ட் கேஸும் எழுதி வச்சுருக்கேன். நான் எழுதாத டெஸ்ட் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாகின் யூசர் வந்து நான் எழுதவே இல்லை. உங்களுக்கு குயிக்காக காட்டணும்னா reg.in. ஓகே, நம்ம இந்த வெப் அப்ளிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கெட் யூசர், கிரியேட் யூசர் ஏபிஎல்லாம் இருக்குது. அதை நம்ம ஏற்கனவே போஸ்ட்மேனில் பார்த்துருந்தோம். இப்போ இங்கே நம்ம டெஸ்ட் கேஸ்ன்னு வந்துட்டால் இது வரைக்கும் நான் என்ன டெஸ்ட் கேஸ் எழுதலை, அந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த பண்ணாமல் விட்டு வச்சுருக்கேன். அது என்ன பண்ணலை அப்படின்னா, லாகின் யூசரை பற்றி பண்ணலை. லாகின் யூசரில் பாசிட்டிவும் நம்ம நெகட்டிவ் டெஸ்ட் கேஸும் எழுதலாம். அது எப்படி எழுதணுங்கிறத நம்ம இங்கே குயிக்காக பார்த்துலாம் டெமோவில். இதுக்கு வந்து நான் பெஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்னா, இந்த டெஸ்ட் கேஸை காப்பி பண்ணி க்ளோன் பண்ணி அதை அப்படியே மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுனாலும் பிகினிங்லேருந்து எழுதலாம். ஸோ நான் சின்டாக்ஸ் மிஸ்டேக்கு வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும், அதை ஷார்ட் பண்ணணுங்கிறதுக்காக காப்பி பேஸ்ட் பண்ணி அதை எடிட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. லாகின் யூசர் மாற்றிட்டேன். அப்புறம் லாகின் யூசர், த பர்பஸ் ஆஃப் த டெஸ்ட் டு செக் வெதர் லாகின் யூசர் API works as expected. Login user API is called with, இங்கே ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் தூக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா யூசர் இமெயில், பேசாமல் இமெயிலில் சொல்லிடலாம். இமெயில், பாஸ்வேர்ட், எக்ஸ்பெக்டட் கோடு. இந்த இப்போ எக்ஸ்பெக்டட் கோடை நான் இங்கே ஹாட் கோடே பண்ணி வச்சுக்கிறேன். நமக்கு லாகின் யூஸ் பண்ணால் எப்படி ரெஸ்பான்ஸ் வருங்கிறத தெரிஞ்சு ஒரு தடவை நான் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்காக நான் மேனுவல் டெஸ்ட் பண்ணுறேன். இந்த போஸ்ட்மேன் வந்து கால் பண்ணி 200 வருது. இந்த மாதிரி ஒரு டோக்கன் வரும். இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து அப்ளிகேஷனோட பிஹேவியரு. கிரியேட் யூசர் API ஷுட் ரெஸ்பாண்ட் வித் 200, நாட் கிரியேட். லாகின் யூசர் API ஷுட் ரெஸ்பாண்ட் வித் ரெஸ்பான்ஸ் கோட் 200. அப்புறம் லாகின் யூசர் API ரெஸ்பான்ஸ் would have a right schema அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதில் இருக்க வேல்யூவை நம்மளால் கரெக்டாக கேஷ் பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொரு தடையும் டோக்கன் வேரி ஆகும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம வேலிடேட் பண்ண முடியாது. ஸோ இதோட சிம்பிளான எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் கேஸ் எழுத இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகுது. ஓகே, இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுறது இன்டெலிஜே. உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்டெலிஜே ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எக்லிப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இம்பார்ட்டனாக ப்ளக்இன் உங்களுக்கு வேணும். ப்ரெஃபரன்சஸ், இங்கே பார்த்தீங்கன்னா குக்கும்பர் ஃபார் ஜாவான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ப்ளக்இன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ப்ளக்இனை யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கோடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காட்டுறது, நம்ம வந்து ஸ்டெப் டெஃபினேஷன் சொன்னோம்னா, நீ புதுசாக ஃபைலை க்ரியேட் பண்ணுறியா இல்லை ஏற்கனவே இருக்கிற ஸ்டெப் டெஃபினேஷனை யூஸ் பண்ணுறேன்னு கேட்கும். ஸ்டெப் டெஃபினேஷன் இஸ் நத்திங் பட் ஆக்சுவல் ஜாவா ஃபைலு, ஜாவா கிளாஸு, அதில் தான் நம்ம டெஸ்ட் கேஸ் பண்ண போகிறோம்.
எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா மோர் தென் ஒன் ஸ்டெப் டெஃபினிஷனை நான் மெயின்டைன் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் வந்து ஸ்டெப் டெஃபினிஷன் கொடுத்தோன்னா இங்கே வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. அந்த பிளக்இன் வந்து ஒரு டம்மி ஆர் எம்டி மெத்தட்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த நேமில் இருக்கிற கிளாஸில் இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி போட்டிருக்கு. அதே மாதிரி மீதி இருக்க ஸ்டெப்புக்கும் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணி போட்டுருச்சு. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோன்னா குக்கும்பரில் கர்கின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேஸ் எழுதியிருக்கோம். அதுக்குரிய கரஸ்பாண்டிங் க்ளூ கோடு ஸ்டெப் டெஃபினேஷன்ஸை வந்து ஏற்கனவே இருக்க ஸ்டெப் டெஃபினேஷன் ஃபைலில் வந்து நம்ம எழுதியிருக்கோம். இந்த க்ரியேட் பண்ண சொன்னால் அந்த ப்ளக்கின் நமக்காக எம்டி மெத்தட்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டுருக்கனால இது இங்கே நான் பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please subscribe and share my video to others and comment, give me your feedback. Thanks.